ஏன் வாழ சரியான பதில் சொல்லுங்க. இல்லை சார், ஆற்று தண்ணிக்கு கடலில் கலக்குது சார். ஆற்று தண்ணியில் மீன் இருக்குது சார். இந்த மீன் கடலுக்கு போகுது சார். அப்போ கடலில் போனால் இந்த மீன் உயிர் வாழணும் வாழாது. ஏன் வாழாது? அழுத்தம் அந்த சமூடு பரவல் சொல்றது ரைட்டு, வெரி குட். அதுக்கு தெளிவாக சொல்லுங்க. சமூடு பரவல் சொன்ன கிளாப் பண்ணு, அதுக்கே கிளாப் பண்ணு. என்ன சமூடு பரவல் என்ன இருக்கு? என்ன அடர்வு குறைவா இருக்கு, என்ன அடர்வு அதிகமா இருக்கு? கடல் நீர்ல உப்பு அதிகமா இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? அந்த மீன் உப்புல இருக்கக்கூடியதை வந்து இங்க நல்ல தண்ணியில போட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய உப்பு வந்து இங்க அடர்த்தி மிகுந்தது வந்து அடர்த்தி குறைந்த இருக்க தண்ணிக்கு போறதுனால அந்த மீன் வந்து இறங்குறதுக்கான எங்க இருந்து எங்க உப்பு போகும்? மீனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உப்பு தண்ணி உப்பானது நல்ல தண்ணியில் இருக்க உப்பு இருக்கும் மீனுக்கு சார். ஆற்று தண்ணியில் இருக்கிற உப்பு இருக்கும், கடல் தண்ணியில் உப்பு இருக்கும். இல்ல, நான் இப்ப கடல்ல இருக்கக்கூடிய மீனெல்லாம் தூக்கி நல்ல தண்ணியில போடுறேன். நான் இப்படி கேட்கறேன். ஆற்று தண்ணியில் இருக்கிற மீன் கடலுக்கு போகும். அப்ப இங்க ஏறும் சார், அவ்வளவுதான். என்ன ஏறும்? உப்பு வந்து அங்க உள்ள வந்து ஏறும், அதனுடைய மீனுக்குள்ள ஏறும் சார். செறிவு அதிகமாகும் சார். செறிவு அதிகம். ஆமா, செறிவு வந்து அதிகமாகும். பாதி வந்துச்சு, செறிவு வந்துச்சு, உப்பு வந்துருச்சு, சவுடு பரவல் வந்துருச்சு, எல்லாம் சேர்த்து ஒன்றா யாராவது சொல்லுங்க. அதெல்லாம் சேர்த்து ஒன்று நேற்று அதான் சார் டிஸ்கஸ் பண்ணார், மீட்டிங்கில் நிறைய டிஸ்கஸ் பண்ணார். அது காலையில் விருப்பட சொன்னார், நம்ம சொன்னார். அதாவது நல்ல தண்ணியில் இருக்க மீன் வந்து பார்த்தீங்கன்னாக்க மீனுக்குள்ளார நீரின் செறிவு அதிகம், தண்ணியுடைய செறிவு மீனுக்குள்ளார அதிகம். இங்கே கடல் தண்ணிக்கு போனோன்னா கடல் தண்ணியில் நீரின் செறிவு குறைவு. இந்த கான்செப்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் வந்து கடல் தண்ணியில் தானே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும், நல்ல தண்ணியில் கான்சன்ட்ரேஷன் குறைவாக தானே இருக்கணுங்கிற கேள்வி எனக்கும் வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீருடைய செறிவுங்கிறாங்க. தண்ணீருடைய செறிவு எங்கே இருக்குது அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா மீனுக்குள்ளார தண்ணியுடைய செறிவு அதிகமாக இருக்குது, கடல் தண்ணியில் தண்ணியோட செறிவு குறைவாக இருக்குது. அப்போ என்ன இருக்குன்னா செறிவு அதிகமான இடத்துலேருந்து செறிவு குறைவான இடத்தை நோக்கி தண்ணி வெளியே போகும். அப்போ இந்த மீனுக்குள்ளே இருக்க தண்ணி எங்கே போகும்னா கடல் தண்ணிக்கு போயிடும். அதனால மீன் என்ன ஆகிடும்னா சுருங்கி வத்தி போயிடும் அப்படின்னு கான்செப்ட் சொல்கிறாங்க. கடல் சார் சொன்னார், என்ன சொன்ன உருளைக்கிழங்கு சொன்னார் பார்த்தீங்களா, உப்பு தண்ணியில் போய் நல்ல தண்ணியில் சொல்கிறாங்கல்ல, அந்த கான்செப்ட் தான் இங்கே வரணும். புரியுதுங்களா? அது இதே ஆப்போசிட்டில் எப்படி கடல் தண்ணியில் இருக்க மீனை கொண்டு வந்து ஆற்று தண்ணியில் போகும். இப்போ என்ன நடக்கும்? அப்படியே ஆப்போசிட் மாதிரி சொல்லுங்க. மீன் உயிரோடு இருக்கும்போது சாப்பிடணும். செத்துரும். என்ன காரணம்? என்ன செறிவு அது? கடல் தண்ணியில் இல்லை, கடல் தண்ணியில் மீன் இருக்கு இல்லைங்க, அந்த மீனில் என்ன செறிவு அதிகம்? உப்போட செறிவு அதிகமா தண்ணியோட செறிவு அதிகம்? அப்போ நீரின் செறிவு குறைவுன்னு சொல்லணும். நீங்கள் அப்படிதான் சொல்லணும். கடல் தண்ணி மீனில் நீரின் செறிவு குறைவு, நல்ல தண்ணிக்கு வந்துட்டா நீரின் செறிவு அதிகம். அப்போ செறிவு அதிகமான இடத்துல இருந்து செறிவு குறைவான இடத்துக்குள்ளார தண்ணி போகும். அப்போ மீனுக்குள்ள நிறைய தண்ணி போறதுனால உப்பி அது இறந்து போயிடும். நீரின் செறிவு அதிகம் அப்படிங்கிறது வந்து அங்கே உப்பு அதிகமாக இருக்குங்கிறதுக்கான அர்த்தத்தை அடிப்படையாக. உப்பு குறைவா இருக்கு கடல் நீர் நீரின் செறிவு குறைவு சொன்னா உப்பு அதிகமாக இருக்கும். உப்பு அதிகமாக இருக்கு. ஆக்சுவலாக ஒன்று தான் சொல்லணும்னு நினைச்சேன்.